எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். நம்ம இந்த சப்ஜெக்டே பேசல, நம்ம இதுல முழு நேரமும் விரயமாயிருது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அரசு மீதான அதிருப்தி ஒட்டுமொத்தமா வரும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இந்த கூட்டணிக்கு வராதுங்கிற பிரச்சாரங்களை கடந்து மற்ற வாக்குகளை போலரைஸ் பண்ணி வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கலாம். அது தேர்தல் காலத்தில் அப்படித்தான் இருக்கும். 234 தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று தான் முதலமைச்சர் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவார். எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்க 10 தொகுதியில் தோப்போம்னா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று தான். அதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கூடுதலாக அந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டதுனால நான் சொல்லணும், அது அப்படி பொத்தாம்பதுவா அப்படி பேரக்கூடாதுங்கிறதுக்காக. பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று சொன்னார், ஒன்றிய அரசோடு நாங்கள் முழுமையாக நிற்கிறோம். ஒன்றிய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என்று திட்ட தெளிவாக சொன்னார். அங்கே பாதிக்கப்பட்டவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் டெல்லியில் இருந்து அவர்களை எல்லாம் பத்திரமாக அழைத்து வந்தார்கள். முழு ஆதரவை தருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சவுதியிலிருந்து உடனடியாக திரும்பி வந்தார். மகிழ்ச்சி, வரவேற்பு, வாழ்த்துக்கள். வந்தவர் பெஹல்காம் சென்றாரா? நேராக பீகார் வந்தார். பேசணும்னா நிறைய பேசலாம், அது இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால நான் கடந்து போயிடுறேன். ஒன்று அது நம்ம பேசலாம், அதுக்குள்ள வந்துடலாம், நான் அதுக்குள்ள வந்துடுறேன். அதனால அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பேச வேண்டாங்கிறதுக்காக நெறியாளர் சொன்னதுக்காக நான் கட்டுப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றேன். இப்போ அவர் சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய சகோதரர் ஜே.கே. நாகராஜ் சொன்னார், நம்முடைய முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது, அதனால 234 தொகுதியிலும் வெல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. 234 தொகுதியிலும் வெல்வது என்று சொல்வது பயம் அப்படின்னு சொன்னா பெரிய பயம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான். இவங்க 2 பேரும் தான் பெரிய அச்சம் கொண்டவர்கள். ஏன் தெரியுமா? 400 சீட்டு ஜெயிப்போம்னாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு பேர் என்ன? இவர் 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா பயம், அவங்க 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அது வீரமா? என்ன கால்குலேஷனு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, கொரோனா பீரியட் போது மக்களை தெருவில் விட்டது, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றம், தங்க விலை ஏற்றம், அரிசிக்கு கூட, சாப்பிட்ற அரிசிக்கு கூட வரி, இவ்வளவுத்தையும் போட்ட நீங்கள் படித்த பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லிட்டு பக்கோடா விற்க சொன்ன நீங்களே 400 சீட்டு ஜெயிப்போம் என்று நம்பிக்கையோடு சொல்லுகின்ற பொழுது என்ன தான் நிறைவேற்றிட்டாங்கன்னு நண்பர் அக்னியும் கேட்டார், அருமை சகோதரர் ஜி.கே. நாகராஜும் கேட்டார். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தில் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு அரசு முழுக்க செலவழித்து அவர்களுக்கு முழுக்க பயிற்சி அளித்து 50 பேர் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. எடப்பாடி பழனிசாமி இந்த சாதனை ஒன்று சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற மாணவன் சாமானிய குடும்பத்திலேருந்து வந்தவன், திருமண வீடுகளில் சாப்பாடு அந்த இதுக்கு கேட்டரிங் போகக்கூடிய ஒரு மாணவன், அப்படி பார்ட் டைமா போய் படித்த ஒரு மாணவன். நீ அதை எதுவும் பண்ண வேண்டாம், மாநில அரசு உனக்கு உதவித்தொகை தரும், இங்கே சங்கு, இங்கே சாப்பிடு, இங்கே பயிற்சி எடுன்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அந்த மாணவன் தமிழ்நாட்டில் முதல் இடம் வந்திருக்கிறான். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம்னு ஒன்று, 171 பட்டியல் சமூகத்து மாணவர்கள் பல்வேறு உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசுடைய முழுமையான நிதி உதவியில். நீங்க வெறும் மகளிர் உரிமை தொகையும் அல்லது புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாயும் அல்லது தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாயும் இவங்களுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டுமல்ல, இல்ல அதிருப்தியும் இருக்குல்ல அரசு. இல்லங்க, எந்த அரசு இருந்தாலும் அதிருப்தி இருக்கும். நான் ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன். நான் இப்ப நீங்க அதுக்குள்ள வந்தா நம்ம அதுக்குள்ள நிறைவேற்றாத வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை, அது எல்லாமே இருக்கும். அது எந்த அரசு இருந்தாலும் இருக்கும். நான் அதுக்குள்ள வரேன். அப்ப நம்ம ரொம்ப பிராக்டிகலா பேசணும், அப்படி பிராக்டிகலா பேசலாங்கிற. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிளஸ் அண்ட் மைனஸா பேசுவோம். திமுகவுடைய பலம் என்ன, அதிமுக அணியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்படி அப்படி போனோம் அப்படின்னா, திமுகவுடைய பலம் அப்படிங்கிறது வலுவான கூட்டணி. இவங்க ஆசைப்பட்டுக்கலாம், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு நீங்க போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறீங்க, சார் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வெல்லுமா, ஆட்சியை பிடிக்குமான்னு கேட்டால் என்ன சார் பதில் சொல்லுவார்? நீங்க சொல்லுங்க சார் நெறியாளர். யார்ட்டானாலும் திருமாவளவன் போய் கேட்குறீங்க 2026 திமுக கூட்டணி வெல்லுமா, ஆட்சி பிடிக்குமா? ஆமாம் பார் அப்படிதான் சொல்லுவாரு. செல்ல பிறந்த கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாரு. இவங்க கூட்டணியில் இருக்கிறார் சார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் இப்ப கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், அதிமுக 2026 தேர்தலில் இந்த கூட்டணி வெல்லுமான்னு. இன்னைக்கு லீவு, நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டார் ஓபிஎஸ். இதுதான் இவங்க கூட்டணி, இவ்வளவுதான் சார் இவங்க கூட்டணி. இப்படி ஒரு பதில் திமுக, இப்படி ஒரு கூட்டணி வச்சுட்டு நாங்க வலுவா இருக்கோம் இவங்க கம்பு சுத்திட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிட போறது சார். இல்ல சார், இந்த நிமிஷம் வரைக்கும் சார், இந்த நிமிஷம் அழைச்சிட்டு இருக்காங்க சார். நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரா? ஓபிஎஸ் தன்னை இன்னமும் அதிமுகவினுடைய ஒரு அங்கம்னு கிளைம் பண்றாரு. ஓபிஎஸ் அதிமுகவுடைய அங்கம்னு இன்னொருத்தர் சொன்னார், யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமா, எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சுட்டு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார். சார் என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் பற்றிய கேள்விக்கு என்ன சார் பதில் சொன்னாரு? அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், நான் பேச மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் அவர் அதிமுகவுடைய அங்கமாகத்தான் பார்க்கிறார். அப்போ அதிமுகவுடைய அங்கமா எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா?
சரி, இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் டிபேட்டுக்குள்ள ஜி.கே. நாகராஜ் அவர்களோ அல்லது அக்னீஸ்வரன் அவர்களோ 2 பேரும் ஒரே கூட்டணி தானே சார்? ஓபிஎஸ் அதிமுக இல்ல அல்லது அதிமுக தான், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணிடுவாரா? இல்ல ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிடுவாரா? ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலாவோ அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் விவகாரம். ஆனா கூட்டணிங்கிறது பலமா தான இருக்காங்க. இல்ல சார், இது என்ன சார் ரொம்ப சரி, உள் விவகாரம், உள் விவகாரமே இவ்வளவு பிரச்சனையா இருக்கே சார். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கோம், புதிய தலைமுறையில கீழே டிக்கர் ஓடுது. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். எங்க மே தினத்துல என்ன பேசுறாரு? பாஜகவுடன் நாங்க பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அமைந்திருப்பதே ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்குங்கிறார். நான் பழைய ஜெயலலிதா விமர்சிச்சாங்கலாம் போல, நான் சொன்னா இவங்களை விமர்சிச்சாங்கன்னு வருவாங்க. அது எல்லா கட்சியும் விமர்சிச்சிருக்கணும், அதுக்குள்ள போகிறோம்ல. அதிமுக ஆட்சிங்கிற வார்த்தை வரமாட்டேங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். நீங்க அதிமுக ஆட்சி, நீங்க டிடி சொல்லிடுவாரா அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி? ஓபிஎஸ் இந்த வார்த்தை இப்ப இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்காங்க. நான் திருப்பி என்ன கேட்கிறேன்னா, நலத்திட்டங்கள் எஸ் போடப்பட்டிருக்கா சார்? நான் இப்போ இப்படி அடிக்கிறேன் சார், நான் ஒரு 10 நலத்திட்டங்களை அடிக்கிறேன் சார். இங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பினார், குறைச்சார் சார். ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பினார், குறைச்சாரு. ரைட். அனைத்து சாதனைகளும் அர்ச்சகராக்கினார். 7 விடுதலை சொல்லியிருந்தோம், சாத்தியப்படுத்தினோம். ரைட். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சாத்தியப்படி இருக்குது இந்த அரசு. நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லா மகளிர் பேருந்து, இப்ப நான் சொன்ன இந்த அயலக அம்பேத்கர் படிப்பு திட்டம், இது இல்லாம சென்னையில மிக பிரம்மாண்டமாக ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மதுரையில பிரம்மாண்டமான நூலகம், மாவட்டம் தோறும் நம்முடைய டைடல் பார்க், நியோ டைடல் பார்க்ஸ், மெட்ரோ ரயில் திட்டத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வளவு திட்டத்தை பண்ணிட்டாங்கல்ல. 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில். இன்னைக்கு மின்னணு சாதனங்களுடைய உற்பத்தியில இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம். இவ்வளவு பண்ணிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பார்க்கிற நேர்கள் பலன் பெற மாதிரி ஒரு 5 திட்டத்தை, இது மாதிரி ஒரு 10 திட்டத்தை, நான் இன்னும் 10 கூட எடுக்குவேன், நேரமின்மை காரணமா நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 10 திட்டத்தை ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்தை சொல்லுங்க. இன்னி வரைக்கும் கொண்டு வந்த எய்ம்ஸ் என்னாச்சு? எங்க போச்சு எய்ம்ஸ்? அந்த எய்ம்ஸ்ல இவங்க மருத்துவ கல்வி தரத்தை பத்தி பேசுறாங்கல்ல, ஒரு செங்கல் கூட வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸ்ல இருந்து மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டான் சார். அந்த மாணவன் என்ன சார் படிச்சிருப்பான்? மதுரை எய்ம்ஸ்னு போட்டிருக்கான் சர்டிபிகேட்ல. என்ன படிச்சிருப்பான்? என்ன தரமான மருத்துவ கல்வி? இப்ப இவ்வளவு வச்சுட்டு நீங்க ஒரு கூட்டணின்னு போய் நீங்க பேசும்போது, உங்களுக்குள்ள இவ்வளவு டிஸ்பியூட் இருக்கும்போது, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, கூட்டணிகள்ல எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லாத போது சார், ஒரே கருத்தை நான் இப்படி கேட்கிறேன் சார். மக்களவையில நீங்க மாநிலங்களவையில வகுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இவ்வளவு முரண்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அந்த நம்பிக்கையில முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப 234 வெற்றி பெறுவாரா அப்படின்னா, நீங்க 230 வச்சுக்கலாமா? 220, 180 சார், அது வேற, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா நான் இப்படி ஓபனா சொல்றேன் சார், 234 தொகுதி எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது சார், இன்க்ளூடிங் டிஎம்கே. ஆனா மீண்டும் திமுக ஆட்சிங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்காரு சார். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா ஜி.கே. நாகராஜ் கேட்டீங்கன்னா நிச்சயம் தானே எல்லா கட்சிகளும் சொல்றதுதான். இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லுது. ஆனால் மிக நிச்சயமாக மீண்டும் திமுக ஆட்சி வரும், வெல்லும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புக்கு என்னெல்லாம் சான்று. நீங்க விஜயை பத்தி பேசினாலும் அந்த ஒன்னும் சொல்லிடுறேன். இப்ப விஜய் அவர்கள் மைனாரிட்டிஸ் ஓட்டை ஒரு சிறிய அளவில் பிரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அது திமுக அணிக்கு உள்ளபடி ஒரு சேலஞ்சா இருக்கும். எஸ், அது ஒரு சிக்கல் தான். ஆனா வகுப்பு சட்ட மசோதாவிற்கு பிறகு இஸ்லாமியருடைய வாக்குகள் எதுவும் எங்க போறதில்லை, விஜய்க்கு போறதில்லை. கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள்ல இளம் பருவத்தினர், முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு சின்ன பிரிவு விஜய்க்கு வாக்களிக்கக்கூடும். பெரியவர்கள் அதுவும் பண்ண தயாரல்ல. ஏன் தெரியுமா? அவங்க மணிப்பூரை பார்த்துட்டாங்க. இப்ப வகுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஆர்கனைசர் பத்திரிகையில, RSS ஆர்கனைசர் பத்திரிகையில எழுதிட்டாங்க, அடுத்தது கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் தான் ஏகப்பட்ட இடம் இருக்குது இந்தியாவில்னு. இப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு வயிற்றுல புளிய கிடைக்குது. சோ கிறிஸ்தவருடைய வாக்கு அந்த அணிக்கு குறையும் இனிமேல். சோ இந்த சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும். ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழக அணி இருக்கிறது. வாக்குகள் ஆங்காங்கே பிரிந்து நின்றுச்சு. அதை சேர்த்ததுனாலே ஜெயிச்சிரும் இவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஜெயிப்பதாக இருந்தால், வெற்றி பெறுவதாக இருந்தால், கடைசி அவனு சொல்றேன் சார், இல்ல கூட்டணி பெருசானா திமுகவுக்கு சவால் இல்ல சார். நான் எப்படி பாமக உள்ள நான் விருப்ப வெறுப்பின்றே பேசுறேன். விருப்ப வெறுப்பின்றி கலை யதார்த்தத்தை பேசுவோம். எல்லாருமே அப்படி பேசலாம் நான் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கணிசமான இடங்களை இங்கே வென்றிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் வென்றிருக்கிறது. கலைஞர் அவர்கள் வாஜ்பாயோட கூட்டணி வைத்த ஆட்சி காலத்திலும் வென்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில், அது பிரதமர் யார் என்று நடத்தப்பட்ட தேர்தலிலேயே கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனா சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே நீங்க 2019 2024 முன்பாக நடந்த 2019 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால என்ன செய்ய முடியல, இங்கே வெல்ல முடியல.
சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவோடு கூட்டணி வைத்த 2 டைம்ஸ்லயும் சரி 2021 அதிமுக பாஜக கூட்டணி 2001 திமுக பாஜக 75 வாங்கினாங்க செந்தில் 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு இல்ல நல்ல கேள்வி அப்ப நான் இப்படி வரேன் 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வச்சுதான் எக்ஸாக்ட்லி 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு இவர்கள் இதய தெய்வமாக மதிக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த கோடநாடு இல்லத்தில் நடந்த கொலை கொள்ளைக்கு பிறகு இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு இவ்வளவு சிக்கலுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைத்தே 75 சீட்டை கூட்டணியாக அதிமுக அணி பெற முடியும்னு சொன்னா இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எஸ் கிரைம்ஸ் நடக்குது அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இவ்வளவு பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் இல்லாம இந்த சொன்ன திட்டங்களில் வளர்ச்சி திட்டங்களில் வந்து பெருவாரியான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிய ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அணி தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியின் அடுத்த கட்டமாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது என்ன வாதம்? வெறும் 5 வருஷத்துல 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இவங்க வின் பண்ணிடுவாங்களாம். 5 வருஷத்துல இவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆயிடுமா? என்ன லாஜிக்? திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறே இல்ல. இரண்டாவது முறையாக என்ன சார் சொன்னாங்க? சார் என்ன சொன்னாங்க? ஸ்டாலினுக்கு ஜாதகம் சரியில்லை, அவர் எல்லா கட்டத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னு அருமை ஐயா மரியாதைக்குரிய ஹெச் ராஜா சொன்னார். எல்லாரும் தான் சொன்னாங்க. யார் சொல்லல? எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார், டிடிவி தினகரன் சொன்னார். எல்லாரும் மக்களை பார்க்கல, எல்லாரும் ஜோசியம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதுவும் அவங்க ஜாதகத்தை பார்க்கல, ஸ்டாலின் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, எல்லா ஜோசியக்காரனும் ஏமாத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஜோதிடர்களும். அத்தனை ஜோதிடர்களும் ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டார். அந்த பிரசாந்த் கிஷோரே வந்து பீகார்ல வெல்ல முடியாம தான் இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அல்ல பிரச்சனை, ரைட்டா? நல்லா இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அணிக்கு அதெல்லாம் கூடுதலா ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்குச்சா வாங்கலையா அதான் கேள்வி. சொல்லுங்க. மோடி விடுங்க, திமுக வாங்குச்சா இல்லையா? ஆம் இல்லை. அதே ஆம் இல்லை. பார்த்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி ஐடியா வாங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐடியா வாங்குறாங்க. சார் நான் இடைவேளை ஒரே வார்த்தை பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்கி இவங்களை ஜெயிக்க சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன்.